Hello friends, welcome back to our Gaandhakannazhagi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஒரு லுக் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டுக்கெலாம் வந்துட்டு எந்த மாதிரிலாம் ரெடி ஆவேன், ஸோ அது எப்படி ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஸ்கின் கேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டுட்டேன், கிளென்சிங் அண்ட் இந்த வாட்டி வந்து டோனிங்கும் நான் பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது ஃபேஸ் அப்படிங்கிறதுனால. தென் மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணிட்டேன். இல்லை சன்ஸ்க்ரீன் மட்டும் நான் இந்த வாட்டி ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் நான் வந்து லிப் பாமும் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். லிப் பாமுக்கு வந்து நான் இந்த மெப்லைனோட லிப் பாம் தான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கிறேன். பட் இது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல இந்த ஒரு லிப் பாம். ஸ்டார்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த லிப் பாம். அந்தளவுக்கு டின்ட்டும் கொடுக்காது, பட் ஒரு டின்ட்டும் இருக்கும். பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரியுது ஒரு மாதிரி உருக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் வந்து எப்படியே தெரியல இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எடுத்தாலே ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒரு நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல இது. பட் கலர் வந்து நல்ல ஒரு சூப்பர் கலர் தான் நான் சொல்லுவேன். ஸோ லிப் பாம்க்கு இதை அப்ளை பண்ணேன். ஸோ என்னோட வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஃபேஸுங்கனால நான் மாய்ஸ்சரைசர் இல்லை ஏதாச்சும் அப்ளை பண்ணேன் உடனே இந்த மாதிரி ஆயிலியாக வந்துடும். ஸோ நான் ஆயில் அப்சர்வ் ஆகுறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மினிஸோட ஆயில் அப்சார்பிங் ஷீட் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஷீட் தனித்தனியாக ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நான் என்னோடய ஆயிலெலாம் வந்து எடுத்துருவேன். ஸோ ஆயில் எல்லாமே எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆயில் இருக்கு என் ஃபேஸ்லன்னு. ஸோ டெய்லி வந்து நான் மேக்கப்புக்கு என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாக்மியோட 925 மூஸ் ஃபவுண்டேஷன் தான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 டாஃபி இருக்கிறதுலே லாஸ்ட் ஷேட். ஏன்னா ஸோ இவ்வளோ எடுத்துட்டு ஸோ கையாலே தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா, எல்லாமே தெரியும். பட் ஒரு பிரைட்னஸ்க்காக மட்டும்தான் நான் வந்துட்டு இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஆயிலி ஸ்கின் சொன்னேன் இல்லை, இது வந்து ஒரு மேட் லுக் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு டிஃப்ரென்ஸ் எது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். தென் நம்ம காஜெல்லாம் அப்ளை பண்ண பிறகு எல்லாமே செட் ஆகிடும். ஸோ உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேட்ஸ் வந்து நம்ம நினைக்கிற ஷேட்ஸே இருக்காது, நம்ம கையில் கிடச்ச பிறகு சொல்கிறேன். அண்ட் இது வந்து பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப சூப்பர். நமக்கு வந்து உட்காந்து கேக்கி ஃபீல் எதுவுமே கொடுக்காது, அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இப்படி தொடும்போது. ஸோ உங்களுக்கு தெரியுதா, எனக்கு அப்பயும் பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே தெரியுது தான். நான் அதை என்ன பண்ணுவேன்னா ஹைலைட்டர் ஏதாச்சும் அந்த டைமில் தோணுச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மேக்கப் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்னால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுப்பேன். இல்லை நம்ம வந்துட்டு டிஷர்ட்ஸ் தான் போடுறோம், இல்லை வீட்டில் நார்மலாக இருக்க மாதிரியான லுக்கு தான் அப்படின்னா நான் அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்கறதுக்காக நான் இந்த மெப்லைனோட ஏஜ் ரிவைண்ட் அந்த ஒரு கன்சீலர் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஷேட் வந்து பார்த்திங்கன்னா கேரமல் அண்ட் ரொம்பலாம் இருக்குது, ஜஸ்ட்டு இப்படி தான். அண்ட் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணல அண்ட் பிளெண்டரும் யூஸ் பண்ணலை, ஏன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும் நமக்கு, அதுக்காக தான். ஸோ அடுத்து வந்துட்டு எனக்கு நான் சொன்னேன் இல்லையா ஆயிலி ஸ்கின் அப்படின்னு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் எது பண்ணுறேனோ இல்லையோ ஐப்ரோஸ் கண்டிப்பாக நான் வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு இந்த ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பிளாக் தான். நான் ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம் பண்ணலை, அதனால இப்படி அன்ஈவனாக இருக்குது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஷ்ஷு ஸ்டே குவிக்கிலேருந்து ப்ளஷ், அதான் வந்து ஐ ஷேடோவை அப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதை நான் வந்து ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன்.
அண்ட் இது ரொம்ப பிக்மெண்டட் தெரியுது உங்களுக்கு. ஸோ அதனாலேயே ஜஸ்ட்டு ஒரு 2 வாட்டி உங்கள் கையில் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கம்மியாயிடுச்சுல. ஸோ அப்படி பார்த்துட்டு நீங்கள் ஃபேஸ் அப்ளை பண்ணுங்கள். ஸோ காஜலுக்கு வந்து நான் இங்கே வந்துட்டு எது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NYBயோட காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் லைனரும் அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ லிப் லைனருக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் லிப்ஸ்டிக் நான் என்ன அப்ளை பண்ணுவேன்னா என்னோடய ஃபேவரட் மெப்ளைனோட லிப்ஸ்டிக் தான். ஷேட் வந்து 210 Versal Light. ஸோ ஜஸ்ட்டு லைட்டாக தான் அப்ளை பண்ணுவேன். இதில் நிறைய இருக்கும், நம்ம கொஞ்சமாக அப்ளை பண்ணாவே. நிறைய அப்ளை பண்ணும்போது என்ன ஆகணும், அது மாதிரி கேக்கியாக திட்டு ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக லேஷஸ் வைப்பேன். எனக்கு வந்து மஸ்காரா டெய்லி வந்துட்டு அப்ளை பண்ணுறதுல கொஞ்சம் சோம்பேறித்தனம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேஷஸ் வாங்கினது நான் லேஷஸ் அப்ளை பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஹேரை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஷூட்டுக்கெலாம் வந்து இப்படி தான் ரெடி ஆவேன். ஸோ இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் பக்கத்துலேயே குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன்.